40 வருடங்களுக்கு அப்புறம் இது போன்ற ஒரு மெரிட் பேசிஸில் நியமிக்கப்படுவதை பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இதுதான் இந்த அரசுடைய முதல்வர் அண்ணன் விஜய் தலைமையிலான அரசுடைய முக்கிய கொள்கை. எந்த இடத்துலையும் லஞ்ச லாவணியம் இருக்காது, எந்த இடத்துலையும் முறைகேடு இருக்காது, தவறுகள் இருக்காது. கண்டிப்பாக நீதிமன்றங்கள் சிறப்பாக செயல்பட, நீதிபதிகள் சிறப்பாக நீதிகளை வழங்க, அவர்களுக்கு முழு அளவிலான ஒரு அரசு வழக்கறிஞர்கள் ஒத்துழைப்போடு செயல்பட்டு நீதிமன்றங்களுக்கு மிகப்பெரிய தூணாக விளங்க வர காலங்களில் இன்னும் 1 மாதங்கள் இருக்குது. ஸோ மூத்த வழக்கறிஞர்களை நம்ம அப்போ ஏஜி லெவல்லையோ அடுத்த லெவலில் ஜிபி லெவல்லையோ மாவட்ட அளவிலான வழக்கறிஞர்களை நியமிக்கும் பணிகள் உயர்நீதிமன்றங்கள் உச்சநீதிமன்றங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட வழிகாட்டுதலின் அடிப்படையில் நியமிக்கப்பட்டு வருகிறது. பல காலங்களாக பல கோடிகள் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இனிமேல் அந்த மாதிரிலாம் நடக்காது, அந்த மாதிரி எந்த குறுக்கீடும் இருக்காது. ரொம்ப பியூர் மெரிட் பேசிஸில் திரும்பவும் ஏன் இதை அழுத்தி சொல்கிறோம்னா, இதுக்கு முன்னால் நடந்த வழிகாட்டு எப்படி நியமிக்கப்பட்டார்கள் என்பதை நாங்கள் கேள்விப்படும் பொழுதே ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த அப்ரோச்சில் பலர் எங்களிடம் வந்து அப்ரோச் பண்ணப்பையும் நாங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிவிட்டோம். எந்த இடத்திலும் லஞ்ச லாவணியம் இருக்காது, 100% மெரிட் அடிப்படையில் தான் இருக்கும். பல 100 கோடிகளை கொட்டி இதுக்கு முன்னாடி வந்த நியமிப்புகள் அனைத்தும் கேட்கும் பொழுதே வருத்தமாக இருக்கிறது. இதெல்லாம் இனிமேல் நீதிமன்றங்கள் நடக்காது. கண்டிப்பாக எப்படி முதல்வர் சொல்லியிருக்காரோ, இந்த மாதிரி பெண்கள் சம்பந்தமான குற்றங்களுக்கு விரைவாக நீதி வழங்கப்பட வேண்டும் என்று பல விஷயங்கள் குறிப்பிட்டுள்ளார். கண்டிப்பாக அது போன்று சாமானிய மக்கள், ஏழை எளிய மக்கள், அந்த நீதிமன்றத்துக்கு வெளியே காத்து கிடக்கும் பல லட்சக்கணக்கான மக்களுக்கான நீதிகள் உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்பது முதல்வருடைய முதல் கொள்கை. அதற்கான அடித்தளமாக எந்தவித பாகுபாடும், எந்தவித பணமும், எந்தவித இதுவும் இல்லாமல், குறுக்கீடும் இல்லாமல் மெரிட் அடிப்படையில் திரும்பவும் ஏன் கோடிட்டு காட்டுறோம்னா, எனக்கு பல பேர் இதை நாங்கள் நியமிக்க ஆரம்பித்த பிறகு பல வழியில் முயற்சி செய்தார்கள், பல வழியில் எங்களிடம் வந்தார்கள், பலர் எங்களுக்கு பாராட்டும் தெரிவித்தார்கள். அதனால் திரும்பவும் சொல்லிக்கணும்னு நினைக்கிறோம். மெரிட் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் சிறப்பாக அரசு வழக்கறிஞர் நியமிக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. அது நடைபெற்று வர காலங்களில் விரைவாக அதெல்லாம் நாங்கள் தேர்வு செய்து வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணி பின்பற்றி தேர்வு செய்து நியமிப்போம். இதுக்கு முன்னால் நியமனங்கள் அப்படிதான் நடைபெற்று வந்ததாக என்னிடம் பலர் சொல்லியிருக்கிறார்கள். ஸோ அது மாதிரியான உங்களுக்கு தெரியாதா, ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு நியமன அடிப்படையில் நியமிக்கப்படும் அனைத்து பொறுப்புகளும் எப்படி நியமனமாகுதுன்னு உங்களுக்கு தெரியாதா? இதுக்கு முன்னாடியெல்லாம் அரசுகள் அப்படி தான் நியமித்து வந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் இனி நடக்காது. அந்த மாதிரியான நியமனங்கள் கண்டிப்பாக முதல்வர் தலைமையிலான அரசு என்றும் அனுமதிக்காது. ஸோ இது நீதிபதிகளுக்கு அவங்க நீதிமன்றங்களை அவங்க நடத்துவதற்கும் மிகப்பெரிய உதவியாக இருக்க வேண்டும், சரியாக இருக்க வேண்டும், முறையாக இருக்க வேண்டும். இதெல்லாம் தான் சாமானிய மக்கள், ஏழை எளிய மக்களுக்கான நீதிகள் உடனடியாக கிடைக்கப்பட வேண்டும். இந்த நாங்கள் நேற்று எல்லாம் ஒரு டெம்பரரியாக நாங்கள் அறிவித்த லிஸ்டெல்லாம் பார்த்துட்டு முன்னாள் நீதிபதிகள் பலர் எங்களுக்கு பாராட்டு தெரிவிச்சிருந்தார்கள். கண்டிப்பாக இதை நாங்கள் தொடர்ந்து கடைபிடிப்போம். பல பிரஷர்கள், பல அழுத்தங்கள் வந்தாலும் அதை தாண்டி நியாயமாக இந்த நியமனங்கள் நடைபெறும். இல்ல, ஏற்கனவே இதற்கான வழிகாட்டுதலை உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்காங்க. எப்படி நீங்க நியமிக்கணும், எப்படி கால்ஃபர் பண்ணணும், எப்படி அப்ளிகேஷன்ஸ் வரணும். பட் நியமனங்கள் அப்படின்னு வரப்போ, அது அரசு நியமிக்கும் நியமனங்கள் வரப்போ பல இடத்துல இதுக்கான அவங்க தேவையான நபர்களை நியமிக்கும் தகுதி இல்லாமல் பலர் பணங்களை கொடுத்து விட்டு இதற்கு முன்னால் இருந்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டோம். ஸோ அதெல்லாம் இனி நடக்காது, அப்படிலாம் இருக்காது. தகுதி இல்லாமல் பணத்தை மட்டும் கொடுத்து விட்டு எல்லாம் இருக்காது. நியாயமாக, நேர்மையாக யார் யாருக்கான தகுதியின் அடிப்படையில் மட்டுமே அரசு வழக்கறிஞர் நியமிக்கப்படுவார்கள். அதை கண்டிப்பாக கண்காணிக்கப்படும். அதில் எந்த தவறும் நடக்காத அளவுக்கு தான் இதுவரை நியமனங்கள் நடைபெற்று வருது. இனிமேல் அப்படி தான் முதல்வர் தலைமையிலான அரசு இந்த அரசு வழக்கறிஞர் தொடர்பட்ட அனைத்து விஷயங்களும் முடிவுகள் எடுக்கப்படும். 1 மாத காலத்துக்குள் நாங்கள் படிப்படியாக அனைத்து நியமனங்களும் செய்து முடிக்கப்படும். இல்லை, மேகதாது விளைச்சத்தில் தெளிவாகவே சொல்லியாச்சு. கண்டிப்பாக மேகதாது அணை கட்டுவதற்கான எந்த அனுமதியும் கண்டிப்பாக அதை அனுமதிக்க மாட்டார் முதல்வர். அதற்கு தேவையான அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு தான் வருது. ஒவ்வொரு நாளும் அதற்கான ஃபாலோஅப் முதல்வர் அலுவலகத்திலிருந்து முதல்வர் சார்பாக முதல்வர் முடக்கி விட்டு தான் இருக்கிறாரு. கண்டிப்பாக மேகதாது அணை கட்டுவதற்கான எந்த முயற்சிகளை எடுத்தாலும் அதை சட்டப்பூர்வமாக தடுக்க அனைத்து முயற்சிகளையும் முதல்வர் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறார்.
இல்லை, அதற்கு இப்போ தான் கோர்ட்டு வெக்கேஷன்லாம் முடிய போகுது. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லையும் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் கண்டிப்பாக இல்லை, கண்டிப்பாக அது ஆலோசனைகள் நடைபெற்று வருது. விரைவாக முதல்வர் தரப்புலேருந்து அசம்பிளி சார் முன்னாள் அமைச்சர் நடவடிக்கை எடுக்கிறதா நீங்களும் போட்டிருக்கீங்க, முன்னாடி சொல்லுங்க. எந்த விதமான அந்த ஸ்டெப்ஸ் எடுக்காத மாதிரி தெரியுது. இல்லை, இப்போ தான் விஜிலன்ஸ் டைரக்டர் அப்பாயின்மெண்ட்ஸும் முடிஞ்சிருக்கு. ஸோ விரைவில் என்னென்ன தேங்கி கிடக்கும் வழக்குகள் எடுக்கப்பட்டு அது உங்களுக்கு தெரியும், அட்டானமஸ் பாடி, டிபிஎஸ்சி அட்டானமஸ் பாடி, அங்கேயும் அனைத்து கிளீனப்புகளும் செய்யப்பட்டு உறுதியாக யார் யார் மீதெல்லாம் தேங்கி கிடக்கும் வழக்குகள் அனைத்தும் துரிதமாக முடிக்கப்படும். அங்கேயும் அரசு வழக்கறிஞர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்று அதுலேயும் என்னென்ன மாதிரியான வழிகாட்டுதலை நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஸோ சிறப்பாக எல்லாமே, ஏன்னா தேங்கி கிடக்கும் வழக்குகள் எல்லாம் முடிக்கப்பட வேண்டும். எங்கெங்கெல்லாம் தவறு செய்தாலும் அவருக்கு உடனடியாக தண்டனை கிடைக்கப்பட வேண்டும். நீதிமன்றங்களில் நீதிபதிகள் சிறப்பு அவங்களுக்கு தேவையான நீதிமன்றங்களை சிறப்பாக நடத்தி முடிக்க அனைத்து உதவிகளையும் அனைத்து உத்தரவாதங்களையும் அனைத்து அரசு சார்பாக அனைத்தும் செய்து கொடுக்கிறோம். உயர்நீதிமன்றத்துக்கு அதெல்லாம் கிடையாது. ஏன்னா அரசு வழக்கறிஞர்கள் அரசு தான் நியமிக்கும். அதுல வழிகாட்டுதல் அதை சரி செய்ய பல வழிகாட்டுதல்களை உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் கொடுத்திருந்தாலும் அதை நியமிக்கும் ஒரு பொறுப்பு அரசுக்கு தான் இருக்குது. இல்லை, நீதிமன்றங்கள் பல இடங்கள்ல தலையிட்டு பல வழிகாட்டுதலை கொடுத்திருந்தாலும் நியமிக்கும் பொறுப்பு அரசுக்கு தான் இருக்குது. அதை முறையாக பின்பற்றி முடிவெடுக்க வேண்டிய இடம் அரசுகிட்ட தான் இருக்குது. அதை சிறப்பாக நியாயமாக செய்ய வேண்டிய இடத்துல தான் நாங்கள் இருக்கோம். அதை தான் இந்த டேர்ம்லயாவது இந்த முதல்வர் அண்ணன் விஜய் தலைமையிலான அரசாவது உறுதியாக நியாயமாக தகுதியின் அடிப்படையில் மட்டுமே நியமிக்கப்படுவார்கள். அதில் எந்த குறுக்கீடும் இருக்காது. பல பிரஷர் எங்களுக்கு வந்தாலும், நான் திரும்ப சொல்கிறேன், பல பிரஷர் எங்களுக்கு வந்தாலும் அதையெல்லாம் எங்கேயுமே எடுத்துக்கொள்ளாமல் நியாயமாக நேர்மையாக இதே மாதிரி தான் அனைத்து முடிவுகளும் முதல்வர் தலைமையிலான அனைத்து அமைச்சரகமும் எடுக்கும். இப்போ குவாரிகள் பல நிப்பாட்டப்பட்டிருக்கு. அவர்கள் எல்லாம் பல வழிகளில் எந்த வழியில் வந்தாலும் எங்களை சரி கட்ட முடியாது. இது மாதிரியான அனைத்து விஷயங்களும் எங்கெங்கெல்லாம் தவறு இழைக்கப்படுதோ அனைத்தும் நியாயமாக நேர்மையாக முடிவுகள் எடுக்கப்பட்டு தண்டனைகள் பாருங்க. அதுல ரொம்ப சிம்பிளா எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவர்கள் ஏன் ரிசைன் பண்ணாங்கன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஏன் அதில் பிளவுபட்டது, அதிமுக ஏன் பிளவுபட்டதுன்னு அவங்களே தெளிவாக சொல்லியிருக்காங்க. எதுக்கு பிளவுபட்டது? எடப்பாடி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் இன்னும் ஒரு சில பேர் சேர்ந்து அவர்கள் இருவரும் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சியை அவங்க கொண்டு வரதுக்கான முயற்சிகளை சேர்ந்து 2 பேர் சேர்ந்து ஆட்சி அமைக்கும் சூழ்நிலை கொண்டு வந்தான்னு சொல்றாங்க. இதை அங்க இருக்கிற கட்சிக்காரர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள 2 குடும்பம் சேர்ந்து மீண்டும் அவர்கள் அந்த அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சி நடந்தது. அதிமுக இருக்கிற யாருக்கும் பிடிக்கல, திமுக இருக்கிற யாருக்கும் பிடிக்கல, திமுக கூட்டணியில் இருந்த யாருக்கும் பிடிக்கல. அதனாலதான் இந்த பிளவுகளே வந்தது. திமுக கூட்டணியிலிருந்து பலர் ஏன் வெளியே வந்தாங்க? ஏனால் அவர்கள் அந்த முயற்சியை எடுத்தார்கள். திமுகவும் அதிமுக ஸ்டாலின் குடும்பமும் எடப்பாடி குடும்பமும் சேர்ந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற நடந்த முயற்சியில் தான் இந்த பிரச்சனைகள் அனைத்தையும் வந்தது. அதை பிடிக்காமல் வெளியே வருபவர்களை, அதை பிடிக்காமல் வெளியே வரவங்களும் போது நீங்க என்ன களங்கம் சுமத்தினாலும் இதுதான் நடந்த உண்மையில. இந்த உண்மையை எல்லாரும் சொல்லிட்டாங்க. அதாவது கூட்டணியிலிருந்து வெளியே வந்த தலைவர்களும் சொல்லியிருக்கிறார்கள், அதிமுக இருந்த தலைவர்களும் சொல்லியிருக்கிறார்கள், திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்தவனும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த முயற்சி தான் இது எல்லாத்துக்குமான அடித்தளம். ஸோ இப்படி தங்களையும் தங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றிக் கொள்ள நடக்கும் தலைவர்கள் மத்தியில் எப்படி அவர்களை நம்பி அங்கே இருக்கிற தொண்டர்களும் அங்கே இருக்கிற எம்எல்ஏக்களும் எப்படி பயணிப்பார்கள்? இப்போ நீங்களே இருக்கிறீங்க, இன்னைக்கு ஒரு கட்சியில் சேரணும்னா திரு எடப்பாடி அவர்கள் ஸ்டாலின் நம்பியே சேருவீங்களா? இவர்கள் 2 பேரும் அவங்க குடும்பத்தை காப்பாற்றிக்க 2 பேர் சேர்ந்து ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சாங்கன்னா அங்கே இருக்கிற மற்ற தலைவர்கள் எப்படி அவங்களை நம்பி பயணிப்பாங்க? இதுதான் அடிப்படை பிரச்சனை. இதை விட்டு நீங்க போய் எந்த லெட்டர் கொடுத்தாலும் இதுதான் அடிப்படை பிரச்சனை. இவர்கள் இருவரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி சார், அதனால இந்த பிரச்சனையே வந்துச்சு. இதற்கும் அவங்களோட தனிப்பட்ட முடிவு. அவங்க அந்த கட்சியில அந்த தலைவரை நம்பி பயணிக்க முடியாதுன்னு சொல்லி வெளியே வர்றாங்க, அவங்க ரிசைன்மெண்ட் வர்றாங்க, அவங்க வந்த பிறகு ஜாயின் பண்றாங்க. இதுல என்ன தவறு இருக்குது? எங்கேயுமே எந்த பேரமும் பேசப்படவில்லை 100%.
அவர்கள் தனிப்பட்ட முடிவால் அவர்கள் வெளியே வந்து ராஜினாமா செஞ்சுட்டு ஏன் வெளியே வந்தாங்கன்ற காரணம் அனைவருக்கும் தெரிந்த காரணம். நான் சொன்ன காரணம் தான் அனைவருக்கும் தெரிந்த காரணம். அதற்கு முன்னாடி யாரும் இந்த முயற்சி எடுக்கல. அதாவது அவங்க வந்து ரிசைன் பண்ணணும்னு வரல, எந்த பிளவும் இல்லை. இவர்கள் இந்த முயற்சி எடுத்த பிறகுதான் இந்த பிளவே வருது, அந்த கட்சிக்குள்ள இந்த பிளவே வருது. திமுக இருந்த கூட்டணி கட்சிகள் ஏன் வெளியே வந்தாங்க? ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்தால் இதை எப்படி நாங்கள் அனுமதிக்க முடியும்னு சொல்றாங்க. அதிமுகவுடன் சேர்ந்து பாஜக கூட்டணியில் இருக்கும் அதிமுகவுடன் சேர்ந்து நாங்கள் எப்படி ஆட்சி அமைக்க முடியும்னு திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சியில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் வெளியே வந்தாங்க. ஸோ இதான் அடிப்படை பிரச்சனை. ஸோ இந்த பிரச்சனையிலேருந்து எல்லாரும் வந்து வெளியில் ரிசைன்மெண்ட் வராங்க. ஒரு 2 குடும்பமும் காப்பாற்றிக்கொள்ள என்ன முடிவெல்லாம் எடுக்க சூழ்நிலை இருக்கிற தலைவர்கள் நம்பி எப்படி பயணிப்போம்னு கேட்குறாங்க. அதுதான் அவருடைய பிரச்சனையை தவிர்த்து எந்த இடத்திலும் பேரம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு கூட்டணி பலத்தோடு நாங்கள் 120 பேர் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து கவர்னர்கிட்ட கொடுத்துருக்கோம். எங்களுடைய கூட்டணி கட்சிகள் எங்களுடன் தோளோடு தோளாக நிற்கிறார்கள். அதில் எந்த இடத்துல நாங்கள் பேரம் பேச வேண்டியோ எதுவுமே அதுக்கான கட்டாயம் இல்லை. அவர்கள் தனிப்பட்ட முடிவு. அவர்கள் நீதிமன்றத்துக்கு சென்றால் அதை வந்து சட்டபூர்வமாக நான் எதிர்கொள்வோம். நன்றி.